கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறாக குறிப்பிடுகிறார். நீங்கள் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், நீங்க யாரா இருக்கிறீங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள் அப்படின்னு யார் சொல்றா? அப்போஸ்தலன் பேதுரு குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் மட்டுமல்ல, அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க அப்படின்னு யார் சொல்றா? அப்போஸ்தலன் பேதுரு அங்க குறிப்பிடுறத பார்க்கிறோம். அப்போ கடவுள் பொதுவா யாரெல்லாம் அவருடைய இந்த மேன்மைக்காக, ராஜரிக மேன்மைக்காக அழைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடவுள் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாடு நாட்களும் சரி புதிய ஏற்பாடு நாட்களையும் நம்ம பார்க்கும்போது அவருடைய அழைப்பு ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு ராஜா அழைக்கல, ஒரு செல்வந்தர் அவர் அழைக்கல. அவருடைய வேலைக்காக எளியவர்களையும் பலவீனமானவர்களையும் அது போன்ற நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் யாருக்கு தேவை? கடவுளுடைய பணிக்கு தேவை. அவங்களதான் அவர் அழைத்து கொண்டார். குறிப்பா சொல்ல போனா யாரை அவரை அதிகமாக நேசித்து அழைத்து கொண்டார்னா ஏழ்மையானவர்களை தான் அதிகமாக அவர் அழைத்துக்கார் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களே அவர் யாரை அழைத்தார்? மீனவர்கள். யாரு? அன்றாட வாழ்க்கைக்காக தன்னுடைய உயிரோடு போராடக்கூடிய ஒரு நபர்களாக மீனவர்கள் இருக்கிறாங்க. கடலுக்கு போயிட்டு அவங்க திரும்ப வந்தாதான் அவங்களுக்கு என்னது? ஜீவன் உயிரோடு இருக்குன்னு அவங்க சொல்ல முடியும். அப்படின்னா அப்போ கடவுளுடைய அழைப்பு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஆச்சரியமான அந்த அழைப்புல நாம இருக்குது எவ்வளவு பெரிய விசேஷம். பேதுரு குறிப்பிடும் போது அவருடைய சொந்த ஜனம் என்று யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய சொந்த ஜனம், சரிதானே? ஆனால் கிறிஸ்து மரணத்துக்கு பின்பாக கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்பு என்ன பண்ணியிருக்குது? கிடைத்துள்ளது. அப்படின்னா இந்த ஆச்சரியமான இந்த மேன்மைக்காக யாரு அழைக்கப்பட்டிருக்கோம்? நாமளும் அழைக்கப்பட்டிருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பங்களில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ எண்ணிக்கை உள்ள மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ உறவுக்காரங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சிலராக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய அழைப்பிலே இருக்கிறோம். அழைப்பில் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சொந்த ஜனமாகவும் இருக்கிறவங்க தான் ஒரு பெரிய விசேஷம். புரிஞ்சுங்களா? அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். எப்படி சொந்த ஜனமாக ஆனோம்? கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணோம்? நம்ம கடவுளிடத்தில் கிட்டி சேர்ந்துட்டோம். எப்படி சேர்ந்திருக்கோம்? நம்ம ஒரு ராஜ மேன்மைக்காக அழைக்கப்பட்டிருக்கோன்னு பார்க்குறோம். பழைய ஏற்பாடு நாட்களில் நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி, அதாவது நம்ம கடவுள் அழைப்புக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 2:12 நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி இருந்தோமா? காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம் அப்படின்னு நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், யார்? நாம கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். நாம் எப்படி இருக்கோம்? அந்நியரா இருந்திருக்கிறோம். நம்பிக்கை இல்லாதவர்களும், நாம் நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க எப்படி இருந்தீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க அந்நியரா இருந்தீங்க, காணியாட்சிக்கு புறம்பே இருந்தீங்க, தூரமா இருந்தீங்க அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்ப நம்ம எப்படிதான் அந்த கடவுளத்துல கிட்டி சேர்ந்திருக்கோமா? கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் என்ன பண்ணிட்டோம்? சமீபமாயிடும். சமீபமானது மட்டுமல்ல, அவருடைய சொந்த ஜனம் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ
இவ்வளவு மதிப்பு மிக்க ஒரு ஜனமா நாம என்ன பண்ணியிருக்கோம், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா நமக்கு இந்த ஒரு ஸ்லாஷிங் கிடைச்சிக்க நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதில் 2:15 நம்ம படிக்கும்போது, எபேசியர் 2:15 படிக்கும்போது படிங்க. சட்டதிட்டங்களாய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், மாம்சத்துக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட நாம் என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து ஒன்னாயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே நீங்க விவிலியத்தில் படிக்கும்போது 2:15 படிக்கும்போது அவர் எப்படி சொல்ல வரான்னு பாருங்க. புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இப்படி செய்தார் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த ஜனங்கள் என்ன பண்றாரு, மாம்சரி இஸ்ரவேலையும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்ன பண்றாரு, அவரு 2 பேரையும் சேர்த்து கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதியை ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு விசேஷமான அழைப்புக்குள்ளாக நம்ம வந்திருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முன்ன எப்படி இருந்தோம், நம்ம காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், அந்நியரா இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம், கடவுளுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஒரு பெரிய அழைப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறோம், ஒரு விசேஷித்த அழைப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறோம், ஒரு ராஜ ரீக அழைப்புக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்போ நாம் எவ்வளவு மிகுந்த ஜாக்கிரதையோட இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 2:9 நம்ம ஏற்கனவே படித்தபடி நம்ம அவருடைய சொந்த ஜனங்கிறத நம்ம எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. அதுல 1 பேதுரு 2:10 படிங்க. இப்போ நாம எப்படி இருக்கிறோமா, முன்னே நீங்கள் கடவுளுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, முன்னாடி நம்ம கடவுளுடைய ஜனமா இல்ல, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா நாம கடவுளுடைய ஜனங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு, உண்மைதானே? எல்லாருக்குமே ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, நமக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மேன்மையை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அல்லது எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்க்கும்போது நம்ம சில நேரம் யோசிப்போம், நாம் கடவுளுடைய அழைப்பில் இருக்கிறோமா, அவருடைய ஜனமா இருக்கிறோமான்றதே சில விஷயத்துல நமக்கு ஒரு கேள்வியாகும். எப்போ அந்த கேள்வி வரும் நமக்கு, நம்ம கடவுளோடு இருக்கோமா அல்லது அது பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும் போது என்ன யோசிப்போம், கடவுள் இருக்கிறாரா, நம்மளுடைய ஜபங்களை கேட்கிறாரா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு விபத்தின் போது நமக்கு அந்த சூழ்நிலை வரும், ஒரு இழப்பின் போது நமக்கு அந்த சூழ்நிலை வரும். அப்போ நம்ம அவருடைய சொந்த ஜனம் அப்படிங்கிறது எப்படி தெரிய வரும், அவருடைய கட்டளையின் படி நடந்து அவரோடு ஒரு தொடர்பு நம்ம எப்பவுமே இருக்கணும், தொடர்பு ஏற்படுத்திட்டே இருக்கணும். அப்படிங்கும் போதுதான் அவர் நம்மை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க மேன்மையை நாம் என்ன பண்ணணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு கடவுள் ஒரு பெண்மணியை தேர்வு பண்ணுறாரு. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்க ஏழ்மையான பெண்மணி. அந்த பெண்மணியை கடவுள் எதற்காக அழைக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ மேன்மைக்காக அழைத்து ராஜ மேன்மையை கொடுக்கிறார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் ஏழ்மையானவங்க, இவங்களை மட்டும்தான் என்ன பண்றாரு, அவருடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்கணும். அப்போ இங்கே பழைய ஏற்பாடு நாட்களில் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுக்கிறார். அவங்க ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை. அவங்க எஸ்தர் ராஜாத்தை நம்ம எடுத்துக்கலாம், அவங்கள எடுத்துக்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க. அவர் மொர்தெக்காய் அப்படிங்கிற ஒரு தெய்வ மனுஷனால வளர்க்கிறாங்க.
அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. பாருங்க, அவருக்கு யார் இல்லையாமா? தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாய் இருந்தாள். போதும். அப்போ கடவுள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் எப்படிதான் இருக்காருன்னு பாருங்க. எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு தகுதின்னு சொல்றாங்க, அது எதுவுமே இல்லாம இருந்தது. அப்பா அம்மா கூட இல்லை. ஆனா கடவுள் வந்து தேர்ந்தெடுக்கிற நபர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவங்க தேர்ந்தெடுக்க நபர் அப்படி இருக்கும்னா அந்த பெண்மணி எப்படி இருந்திருக்க வேண்டும், அதுதான் அவங்க முக்கியம். அவங்க கடவுளுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமா இருந்தபடி தான் என்ன பண்றாங்க, கடவுள் வந்து யார் எஸ்தரை வந்து அங்க தேர்ந்தெடுக்கன்னு பார்க்குறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கடவுள் யாரை வந்து தேர்ந்தெடுக்காருன்னு பாருங்க. அதுல தெளிவா இருக்கும். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8ஆவது வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, போதும், அவர் சிறியவனை எங்கிருந்து எடுக்கிறாரோ புழுதியிலிருந்து எடுக்கிறார். அப்போ வந்து கடவுளுடைய தேர்வுங்கிறது வந்து எப்படிதான் இருக்குது, ஒன்றுமில்லாததுல இருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். நாம அப்படித்தானே இருக்கிறோம். நாம ரொம்ப நிறைவா இருக்கிறோமா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம அந்நியரா இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம், கடவுளை அறியாதவங்களா இருந்தோம். ஒருவேளை ஒரு தலைமுறை 2 தலைமுறை வந்து யாரா இருந்திருக்கலாம், கிறிஸ்தவங்களா இருந்திருக்கலாம். ஆனா நிறைய பேர் வந்து கிறிஸ்துவை வந்து எப்போ சமீபமா தான் என்ன பண்ணிட்டோம், ஏற்றுக்கொண்டு. அது நம்முடைய முயற்சியா, கடவுளுடைய கிருபை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூழ்நிலையை பாருங்க, மொர்தெக்காய் வந்து யாரை வந்து வளர்க்கிறான்னு பார்க்குறோம், எஸ்தரை வந்து வளர்க்கிறார். இந்த எஸ்தர் வந்து கடவுளுடைய திட்டப்படி எங்க அரண்மனைக்குள்ள போறாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ராஜமேன்மை அவங்களுக்கு கிடைக்கதா பார்க்குறோம். அப்போ சாதாரண ஒரு பெண்மணி அரண்மனைக்கு போய் என்ன கிடைக்குது, ராஜமேன்மை கிடைக்கதா பார்க்குறோம். அங்க ஒரு சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆமானால வந்து ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது. ஒட்டுமொத்த யூத ஜனங்களே என்ன பண்ணிடணும், அழித்து போட வேண்டும் தீர்மானம் ஆமானால் ராஜாவிடத்தில் பெற்று அது நிறைவேற்றப்படும் போது இந்த சம்பவம் யாருக்கு தெரியப்படுதுன்னா, யாருக்கு தெரிவிக்கப்படுது, ராஜாவுக்கு தெரியப்படுது. யார் மூலமாக, மொர்தெக்காய் மூலமாக. அப்போ ராஜ மேன்மை பெற்றுக்கொண்ட இந்த பெண்மணி என்ன செய்யணும், ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும். தன்னையும் தன்னுடைய இடத்தையும் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அதுக்கு தான் அவங்களுக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. நமக்கு அந்த தடுமாற்றம் நிறைய நேரத்தில் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம கரெக்டாக போயிட்டு நினைப்போம், ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், தடுமாற்றம் வரும். இது தவிர்க்க முடியாது. அங்கே எஸ்தர் ராஜ்யத்துக்கு தடுமாற்றம் வந்த போது மொர்தெக்காய் எச்சரிக்கிறார். இந்த தருணத்திற்காகவே கடவுளால் என்ன பண்ணிட்டு இருக்க, அழைக்கப்பட்டிருக்க. நீ என்ன பண்ணணும், ராஜாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எச்சரிப்பை ஏற்று கீழ்ப்படிந்து ராஜாவோட தைரியமா போய் என்ன பண்றாரு, அங்க பேசி ஒட்டுமொத்த யூத ஜனங்களையும் காக்கிறதுக்கு அங்க எஸ்தர் ராஜ்யத்துக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்ன பண்றதாங்க அவங்க செயல்படுத்தினாங்க. அதன் மூலமாக ஒட்டுமொத்த யூத ஜனங்கள் அங்க இருந்து அழிவிலிருந்து மீட்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த ராஜ மேன்மை பெற்றுக்கொண்ட எஸ்தர் தடுமாறின சூழ்நிலை வரதை வந்து நம்ம வந்து யோசிக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த பாடத்தில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அதை நம்ம வந்து மனசுல அதை நிறுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கணும். என்ன விஷயம் அது, ராஜ மேன்மை கிடைத்து இருந்தாலும் தடுமாறுகிற சூழ்நிலை வருதுங்க. எனக்கு ராஜ மேன்மை கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அரண்மனையில இருக்கிறாங்க. ஆனா விஷயம் வெளியில வந்து கை மீறி போகுது. அப்போ என்ன பண்றாங்க, முதல்ல எச்சரிக்கப்படும் போது என்ன பண்றாங்க, அவங்க கீழ்ப்படிக்கிறத பார்க்கணும். அப்படின்னா நாம வந்து ராஜ மேன்மைக்கு அழைக்கப்பட்ட நாம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தடுமாற சூழ்நிலை வரலாம். அந்த நேரத்தில் நமக்கு கடவுளாக எச்சரிக்கப்படுமா என்ன பண்ணணும், நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி சரி பண்ணிட்டோம்னா நம்ம ராஜ மேன்மை காத்து கொள்வோம் அப்படின்றத பார்க்கலாம். நியூஸ் சம்பவத்தை நம்ம பழைய ஏற்பாடு நாட்கள் வந்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள்
6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதனவைகளை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்குது பழைய ஏற்பாட்டுல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்க தவறு பண்றாங்க. அந்த தவறு பண்ணதுனால மீதியானிட்ட வந்து 7 வருஷம் வந்து யார் ஒப்பு கொடுக்குறா? கடவுள் ஒப்பு கொடுக்குறாரு. பாருங்க, ஒரே ஒரு தவறு தான் பண்றாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இழப்பு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதில் தெரியும். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாருங்க, அதில் 6:2 வந்து விடயத்தை நீங்க படிச்சீங்கன்னாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாமா? கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு இருக்குது. அதனால அது நிமித்தமாக என்ன பண்றாங்க? மறைவுக்காக மலை குகைகளிலும் மறைவிடங்களும் கெபிகளும் போய் என்ன பண்றாங்க? மறைஞ்சு கொள்றாங்க. இவங்க யாரு? சொந்த ஜனம். நல்லா கரெக்டா சொல்றாங்க. கடவுளுடைய சொந்த ஜனம். என்ன நிலைமை பாருங்க. ஒரே ஒரு மீறுதல். என்ன மீறுதல் அது நீங்க படிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரம் அதுல வந்து என்னென்ன அவங்களுடைய பண்றாங்கன்னு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கித்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போனார்கள். பாருங்க என்னென்ன பண்ணாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயிரிட்டதை வந்து என்ன பண்றாங்க? அழிச்சு போட்டாங்க. அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல்ல வந்து உணவு மட்டும் இல்லை, அவங்க கால்நடைகள் எல்லாத்தையும் ஒன்று கூட விட்டு வைக்கிறதுக்கு வசனம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க செய்யற ஒரே ஒரு தவறு என்னன்னு படிங்க. 6ஆம் அதிகாரம் வந்து 10ஆம் வசனம் படிங்க. ஒரே ஒரு தவறு, அவங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க, அவங்களுடைய உணவை அழிச்சு போட்டிருக்காங்க, அவங்களுடைய கால்நடைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். என்ன தவறு பண்ணாங்க? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னார். பாருங்க, அங்க வந்து அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள் அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணாங்க. அது நிமித்தமா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்து பார்க்கும்போது, அதாவது இப்போது பொதுவாக சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தர் கொடுமைப்படுத்திட்டாரு, அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும். கொடுமைப்படுத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த அளவு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய தானியத்தை வந்து ரொம்ப சிரமப்பட்டு விளைவிக்கும் போது அறுவடை யார் பண்ணுறா? மீதியானரும் அமலேக்கரும் அறுவடை பண்ணிட்டு போயிடுறாங்க. அது இல்லை, கால்நடைகளை கூட என்ன பண்ணிடுறாங்க? எடுத்துட்டு போயிடறாங்கன்னு பார்க்குறோம். அப்படின்னா அவருடைய சொந்த ஜனம் வந்து எப்படி என்ன பண்ணுறது? இப்போ ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகுது. காரணம் என்ன? அந்நிய தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. அவங்க வந்து அதை கடைபிடிக்கல. கடவுளுடைய கட்டளையும் நியமங்களையும் மீறும் போது என்ன ஆகுதாங்க? துன்பம்னா ரொம்ப மிக மிக ஒரு சாப்பிட்றதுக்கே பிரச்சனை. மறைவிடங்களில் போய் தங்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி போகலன்னா அவங்கள அடிச்சு கொண்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவ்வளோ நெருக்கடியில் போகிற காரணம் என்ன? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க காத்து கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நாம் அந்த மேன்மையில தான் இருக்கிறோம். நாம் இப்போ அவருடைய சொந்த ஜனமா? ஆவிக்குரிய இஸ்லானுக்கு அப்புறம் நம்ம ஒரு சொந்த ஜனம், நமக்கு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இந்த மேன்மையிலேருந்து தவறும் போது நமக்கு என்ன நடக்கும்? சாதாரணமாக உலகத்துக்காரங்க தவறும் போது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நாம தவறும் போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடும். சரிதானே? ஏன்னா யாரை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி திரிச்சான்னு இருக்குது. அந்த நேரத்தில் நாம் ஒரு தவறு பண்ணிட்டா மட்டும் போதும், எல்லா கண்களும் நம்ம மீது தான் இருக்கும். அதனால் நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நேரத்திலும் நம்முடைய மேன்மையிலிருந்து நம்ம என்ன வழி விலைக்கு போய்விடக்கூடாதுங்கிற ஒரு விஷயமும் நம்ம இதில் வந்து எடுத்துக்கிறோம்.
எஸ்தர் வந்து நம்ம என்ன பாடத்தை எடுத்தோம்? என்ன வேலைக்காக அவங்க வந்தாங்களோ அந்த வேலையை என்ன பண்ணணும்? சரியாக பண்ணணும். அங்கே சரியாக பண்ணாத சூழ்நிலையில் அந்த மேன்மை கூட எடுத்து போடப்படும். ஏன்னா வஸ்தி வந்து சரியாக அவங்க மேன்மை காத்துக்கொள்ளாதனால தான் யாருக்கு வந்தது அந்த மேன்மை? எஸ்தருக்கு வந்தால் நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்களை நிறைய தெரியுதுனால ஆழமாக இல்லை போகல. வஸ்தி இழந்த இடத்தை யார் நிரப்பியிருக்காங்க? எஸ்தர் நிரப்பியிருக்காங்க. எஸ்தருக்கு மேன்மை கொடுக்கப்பட்டது, அவங்க அதை சரியாக பயன்படுத்தணும்னு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அவங்க தடுமாறும் போது எச்சரிக்கப்பட்டு கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நாம் தடுமாறக்கூடிய சூழ்நிலை வரும். நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு எச்சரிப்பு பெற்று அவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நாம் என்ன பண்ணுவோம்? மேன்மையை காத்துக்கொள்வோங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்நிய தெய்வ வழிபட போயிட்டாங்க. அப்போ கடவுளுடைய சொந்த ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையிலேருந்து விலகும் போது அவங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய மேன்மையிலேருந்து விலகும் போது நமக்கு என்ன பண்ணும்? பலவிதமான துன்பங்கள் கூட நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கடவுள் மேலேயே என்ன பண்ணுவோம்? வழி போடுவோம். ஆனால் தவறு நமது மீது இருக்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள மாட்டோம். இப்போ தான் இந்த சூழ்நிலை வந்தபோது கடவுள் ஒரு விஷயம் என்ன பண்ணுறாரு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுளை நோக்கி முறையிடுறாங்க. அப்போது நாம் கடவுள் நோக்கி முறையிடும் போது அங்கே என்ன பண்ணும்? கடவுள் நமக்கு உதவி செய்வான்னு பார்க்குறோம். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. அதற்கு பின்பு இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்த சூழ்நிலையில், அவருடைய ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலையில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுளை நோக்கி முறையிடுறாங்க. அந்த முறையீடுகளுக்கு வந்து பதிலாக வந்து கடவுள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபாய் அதை ஓரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். போதும். இங்க வந்து கர்த்தருடைய தூதனானவர் இப்ப யாரை விடுவிக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கடிக்குள்ள இருக்காங்க, கொடுமைப்பட்டிருக்காங்க. அவங்களை வந்து என்ன பண்ணணும்? விடுவிக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும்னா யார் வேணும்? விடுவிக்கிறதுக்கு ஒரு பலசாலி வேணும். ஒரு எப்படி வேணும்? ஒரு ராஜா வேணும் இல்லையா? ஒரு ஏன்னா கொடுமைப்படுத்திருக்க எல்லா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆடு மாடுகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க மறைவிடங்களும் கெபிகளும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இவங்களை மீட்கிறதுக்கு யார் வேணும்? ஒரு பெரிய பலசாலி வேணும். ஒரு சிம்சோன் மாதிரியான ஒரு பலசாலி என்ன வேணும்? அங்கே வேணும். ஆனால் கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கன்னு பாருங்க. அவர் சொல்லும் போது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 15 வசனத்துல கிதியோன் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவன் அதாவது தூதர் வந்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே அப்படிங்கிறாரு. தூதர் வந்து பராக்கிரமசாலியே அப்படிங்கிறாரு. ஆனா இவருடைய பதில் என்ன? அதற்கு கிதியோன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்னது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். என்னுடைய குடும்பமும் சிறியது, நானும். அதனால என்னால் வந்து அவர் சொல்ற விதம் என்னன்னா, என்னால் இந்த விஷயத்த செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கேட்கிறாரு. ஆனா அழைத்தது யார்? கடவுளுடைய தூதர் வந்து என்ன பண்றாரு? அவரை அழைக்கும் போது என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வலிமை மிக்க வீரனே அப்படின்ட்டு பொருள். அப்போ கடவுள் எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறார் பாருங்க. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலே படித்தோம். என்ன படித்தோம்? அவர் ஏழைகளையும் எளியவர்களையும் என்ன பண்றாரு? தேர்வு பண்றாரு. நாம அப்படிதான தேர்வாகி வந்திருக்கிறோங்க. இங்கே அந்த கிதியோனை அவர் அப்படிதான் வந்து என்ன பண்றாரு? அழைக்கிறார். பராக்கிரமசாலியே அப்படின்னு அழைக்கிறாரு. அவரு தூதர் என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 14 வசனத்துல 14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ. அவரே சொல்றாரு, என் குடும்பம் ரொம்ப எளிதது, நானும்
ரொம்ப சிறியவன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது உனக்கு இருக்க இந்த பலத்தோட போகுங்க. அவருக்கு அப்போது இருந்த பலம் என்ன? ஒண்ணுமே இல்லை, பலமே இல்லை அவருக்கு. அவர் கண் முன்னாடி தெரியுது, ஜனங்கள்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, பயிரெல்லாம் என்ன பண்றாங்க, அமலேக்கிற மீதியானவர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க, ஆடு மாடுகளை கொண்டு போயிடுறாங்க. இவங்க வந்து எங்க கெபில குகையில போய் ஒளிறாங்க. இந்த சூழ்நிலையில உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ அப்படிங்கிற. அப்போ அவருக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? பலன்றது என்ன இருக்கும்? அவருக்கு பயம்தான் இருந்திருக்கும். அவ்வளவு பெரிய ஜனங்களை வந்து எப்படி போய் எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா வந்து அங்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு? பயத்தை போக்கி கிதியோனை வைத்து இஸ்ரவேலுக்கு மிகப்பெரிய வெற்றி அங்கே கொடுத்தான்னு பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறோம். என்னன்னு சொல்லுங்க. அவரு முடிவு கொண்டாருன்னா என்ன ஆகும்? தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. அப்போ நாம அவருடைய சொந்த ஜனமா அழைக்கப்பட்டு அவர் சமூகத்தில் இருக்கிறோம். அவருடைய மேன்மை நமக்கு கடவுளுடைய மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மேன்மைக்குள்ளான ஒரு வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கிதியோனுக்கு இந்த அழைப்பு வந்தபோது கிதியோன் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிந்து என்ன பண்ணிட்டாரு? முன்னாடி போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டாரு? சரியா வந்து பயன்படுத்திட்டான்னு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய சொந்த ஜனம் என்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய மேன்மைக்குரிய அழைப்புக்குள்ளாக நம்ம இருக்கிறங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும்போது என்ன பண்ணிடலாம்? இந்த வாய்ப்பை நம்ம வந்து தற்காத்துக் கொள்ள முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். இப்போ நம்ம பழைய ஏற்பாடு நாட்களுக்கு 2 பேரை கொடுத்து பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாடு நாளில் வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே சொன்ன ஏழ்மையாளர்களும் எளியவர்களையும் ஒன்றுமில்லாதவர்களும் அவர் என்ன பண்ணுறாரு? தேர்ந்தெடுக்க வச்சு ஒரு பெரிய வேலையை செய்ய வைக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்படி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அவருடைய முதல் பிரசங்கம் அது 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பிரசங்கம். அவருடைய பிரசங்கமே என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய பிரசங்கம் என்ன? இந்த 2 விஷயமே வந்து இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. இப்ப இந்த பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யாரை அழைக்கிறான்னு பார்க்குறாங்க? பேதுருவை அழைக்கிறான்னு பார்க்குறோம். 4:18 படிங்க. அவர் வந்து கடலோரமா நடந்து போறாரு. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போறாரு. மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு போதும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணியிருக்காரு? மனம் திரும்புங்கள், பரலோக அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? கடலோரத்தில் நடந்து போறாரு. நடந்து போகும்போது அங்க 2 பேரும் பார்க்கிறாரு. ஒன்னு சீமோன், இன்னொன்னு அந்திரேயா. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வலைகளை வந்து அலசி கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களை கண்டு, யாரை பார்த்து? பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து 19 வசனம் படிங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். 20 வசனம் படிச்சீங்கன்னா உடனே அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு வசனம் சொல்றாரு. இந்த இடத்துல வேறு சம்பவம் அங்க நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தங்களை கூப்பிட்டு
வாங்க போயிட்டு வரணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க அடுத்து? என்ன விஷயம், என்ன விஷயம், எங்கே போகணும், எவ்வளோ நேரம் ஆகும், திரும்பி இன்னைக்கு வர முடியுமா, நாளைக்கு எவ்வளோ கேள்விகள் வந்து அங்கே இருக்குது. ஆண்டவர் கூப்பிட்டோன்னே அவங்க பின்னாடி போக முடியுமா? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் கூப்பிட்டா போக முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து அப்படி பேசும்போது ஐயா அப்படிங்கிறார். பேதுரு வந்து ஊழியத்தில் படிக்கும்போது ஐயா அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்துவ. அப்போ ஒரு போதகர்னு அர்த்தம். ஐயா அப்படின்றத ஒரு வந்து நம்மளை வந்து ஒரு ஐயா கூப்பிடுறாரு, நம்ம போயிடுமா? அப்படி அதை எப்படி சொல்றாருங்க? அவங்க எப்படி போனாங்களாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களாமா. நம்ம போகுமா? உறுதியாக போக மாட்டோம். அமைதியாக இருக்குது, ஆமோதிக்கிறதா இல்லைன்னு தெரியல, ஆனால் போக மாட்டோம். கேள்வி கேட்போம் இல்லையா? அப்போது இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நாம பார்க்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது முதல்ல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பேதுரு வந்து பார்க்கறதுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களிடத்தில் பேசும்படி அங்கே விரும்புகிறார். படிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். பாருங்க, 2 படகுகளை பார்க்கிறாரு. மீன் பிடிக்கிறவர் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். போதும். இப்போ வந்து கிறிஸ்து என்ன பண்றார்? ஜனங்களிடத்தில் மேல வசனம் படிக்கும்போது கிறிஸ்து முதலில் ஜனங்களிடத்தில் பேசும்படி விரும்பினார். ஜனங்களுக்கு வந்து போதகம் பண்ண விரும்புகிறாரு. அப்படி விரும்பும்போது அவர் என்ன பண்றாரு? 2 படகு பார்க்குறாரு. அதுல ஒரு படகுல என்ன பண்றாரு? படிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். கேட்டாரா? கேட்கல. இவருடைய பிளானே வந்து என்ன? பேதுரு தான். இவருடைய நோக்கமே பேதுரு மட்டும்தான். அதனால என்ன பண்றாரு? அவர் படகுல முதல்ல என்ன பண்றாரு? ஏறிடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு? அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு. பாருங்க, எங்க இருந்து தள்ளணுமாமா? கரையிலிருந்து தள்ளணுமாமா. ஆனா பேதுருடைய சூழ்நிலை அப்போ எப்படி இருந்து நம்ம பார்க்கும்போது பின்னாடி படிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கடற்கரை 5:3 அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, கொஞ்சம் அதுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்றார். போதகம் பண்ணிட்டு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு. என்ன சொல்றாரு பாருங்க, நாங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு என்ன கிடைக்கல? ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அப்போ பேதுருக்கு போன வசனத்துல படிச்சோம், வலைகளை அழைச்சிட்டு இருந்தாங்க. பேதுரு கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனா இங்க என்ன இருக்குது? என்ன வசனம் படிக்கிறோம்? அப்பொழுது படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமையத்தக்கதாக நிரப்பினார்கள். பாருங்க, இப்போ பேதுரு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி இங்க நடந்த சம்பவம் என்ன? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஐயா, விடுதலை படிச்சீங்கன்னா படிக்கலாமா? ஐயா, அது விவிலியத்திலயா? சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும். பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. பாருங்க, அவரு இரவு முழுவதும் என்ன பண்ணிருக்காரு? பாடுபட்டு உழைத்திருக்காங்க. எங்க? கடலுக்குள்ள. ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் வலைகளை போடுகிறேன். உங்களுடைய சொற்படியே வலைகளை போடுகிறேன். அப்ப அங்க ஒரு கீழ்ப்படிதல் வருது. அதுக்கு முன்னாடி பேதுரு என்ன கேட்டுக்கணும்? படகுல உட்கார்ந்து பேசும்போது என்ன பண்ணிருக்கணும்? பேதுரு கேட்டிருக்கணும். என்ன பண்றாரு? உடனே
கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு, அந்த காரியத்தை செய்கிறாரு. அதுல 5 நாள்ல படிங்க. அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். பாருங்க, அங்க ஒரு கீழ்ப்பிடிதல் யாருக்கு வருது, பேதுருக்கு வருதா பார்க்குறோம். அது நிமித்தமாக ஆழத்தில் கொண்டு போடும்போது என்ன ஆகுது, படகு அமிழத்தக்கதாக என்ன ஆகுது, மீன் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேதுரு என்ன சொல்றாரு 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அப்போ இதை பார்த்தோன்னு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும். அப்போ அந்த போதகத்தை யார் கேட்டுக்கிறார், பேதுரு கேட்டுக்கிறார். அதனாலதான் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய நான் பாவின்னு சொல்லி என்ன பண்றாரு, அறிக்கையிட்டு ஆண்டவருடைய காலில் அங்கே விடுறதா பார்க்குறோம். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க 5:10 சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, சீமோனுக்கு என்ன சொல்றாரு, பயப்பட வேண்டாம், இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய் என்றார். பாருங்க, அப்போ கடவுள் ஒரு மனுஷனுக்கு வந்து தேர்வு பண்றாருன்னா அவர் எப்படிப்பட்ட மனிதரை தேர்வு பண்ணி எங்கு கொண்டு வர பாருங்க. பின்னாட்களில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:13 நீங்கள் படிக்கும்போது அந்த பேதுருவை குறித்து அங்கே படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிங்க, அப்போஸ்தலர் 4:13 அங்க பேதுரு யோவானும் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும், அவர்கள் யாரு, படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, அவ்வளவு விஷயங்களை வந்து அங்க பேசியிருக்காங்க. ஆண்டவர் செய்ய முடியாத அற்புதங்கள் கூட யார் செஞ்சிருக்கா, பேதுரு நிறைய. அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட 4 தான் இருந்தாரு. பேதுரு அந்த ஊழியங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரே நாள் எத்தனை பேர், 3000 பேர், 5000 அவ்வளோ மக்கள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துக்களாக வர வச்சார். அவருடைய போதகம் அப்படியா இருந்தது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து ஒரு மனுஷனை கிறிஸ்துவமாக செலக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுறாரு, ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அப்படின்னா பேருக்கு அந்த மேன்மை கொடுக்கப்பட்டது. என்ன மேன்மை, ஜனங்களை வெளியிடுகிற ஒரு மேன்மை, கடவுளுக்குள்ள வரக்கூடிய ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டது. இங்கே பேதுரு வந்து தவறுற சூழ்நிலை வந்ததா, பேதுரு தவறுகிற சூழ்நிலை வந்ததா, கிறிஸ்துவை வந்து என்ன பண்றாரு, அவரு ஆனா மன்னிப்பு பெற்றுக் கொண்டாருன்னு பார்க்கிறோம். அப்படின்னா அந்த பேதுரு குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு இங்கிருந்து நம்ம எடுத்துக்கலாம். நாம தவறுமா, நம்ம டெய்லி தவறுவோம் அப்படின்னு சொல்லுங்க. நாம தவறுற சூழ்நிலை வரணும், என்ன பண்ணணும், கடவுளத்துல மன்னிப்பு பெற்று மனம் திரும்ப வேண்டும். அப்படி வரும்போது கடவுள் என்ன பண்ணுவார், நம்ம தொடர்ந்து வழி நடத்துவார். அந்த மேன்மை நம்ம காத்துக்கொள்வது யாருடைய கரங்கள் இருக்குது, நம்முடைய கரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்ல 5:11 படிச்சீங்கன்னா லூக்காவில் அனைத்தையும் விட்டு விட்டு யாரை பின்பற்றினாங்க பார்க்குறவங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா படிப்பு அறிவு இல்லாதவர் வந்து மீன் பிடிக்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இவருக்கு ஜனங்களோட அதிகமாக தொடர்பு இருந்ததா, கிடையாது. இவர் தரையில் இருந்ததை விட தண்ணீரில் இருந்த நாட்கள் தான் ரொம்ப அதிகம் இல்லைங்களா. இவர் ஜனங்களோட தொடர்பே இல்லை. ஆனால் கடவுள் ஒரு மனிதரை மாற்றும் போது, பயன்படுத்தும் போது சூழ்நிலை எப்படி அப்படி தலைவிலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் கடல்ல இருந்த நாட்களை விட இவர் மக்களோடு இருந்த நாட்கள் தான் அதிகமாக போயிடுச்சு கடைசியில். அதனால கடவுள் ஒரு மனிதரை தேர்வு செய்து அவருக்கு ஒரு மேன்மை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க மேன்மையை கடைசி வரை காத்துட்டாங்க அப்படின்ற பாடத்தை நம்ம இது வந்து பார்த்துக்கிறோம். மட்டுமல்ல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அப்போஸ்தலன் பேதுரு பற்றி சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் திருத்தூதரான பேதுரு அப்படின்னு குறிப்பிட்டாரு உரிமையோட. படிங்க 1 பேதுரு 1:2. பிதாவாகிய கடவுளுடைய முன்னறிவிப்பின்படியே
பரிசுத்தரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. 1 பேதுரு 1:2 வந்து அவர் வந்து கிறிஸ்துவின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது கரெக்டாக தான், கரெக்டாக. அதே 4:12-13 படிச்சீங்கன்னா படிங்க. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். மேன்மைக்குரிய இந்த மக்களா நம்ம தேர்வு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு என்னெல்லாம் வருதுன்னு நாங்க விஷயங்களை அவர் அப்போஸ்தலன் பேதுருவும் சொல்லி போடுறாரு. என்ன சொல்றாரு அதுல? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? துன்பப்பட்டீங்கன்னா துன்பத்துல இருந்து என்ன பண்ணணும்? அதுல படிக்கும்போது படிச்சீங்களா? உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து கடைசியா படிச்சீங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். இப்ப நீங்க நிந்திக்கப்பட்ட பாக்கியவான்கள். அப்போ அவருடைய சொந்த ஜனம் நிந்திக்கப்படுமா? கடவுளுடைய சொந்த ஜனம் நிந்திக்கப்படுமா? நிந்திக்கப்படும். நிந்திக்கப்பட்டாதான் பாக்கியவான்களாக நாம மாற முடியுன்றது வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:2 நீங்க படிக்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்சோம். படிங்க. 1 பேதுரு 1:2. இதமாகி கடவுளுடைய முன்னறிவிப்பின்படியே பரிசுத்தரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. அதிலே 1 பேதுரு 1:4 படிங்க. 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும். அப்போஸ்தலன் பேதுரு வந்து ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. என்ன பண்றாரு? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடுத்த வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட 1:8. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். பாருங்க, பேதுரு தான் வந்து நிறைய விஷயத்த கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து விட்டுட்டு போயிட்டு நம்ம படிக்கிறோம். ஏன்னா பேதுரு தான் என்ன சொல்றோம்னா, நீங்கள் அவருடைய சொந்த ஜனம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே வெளிப்படுத்திருக்கிறாரு. உண்மைதானே? பேதுரு தான் நீங்கள் வந்து அவருடைய சொந்த ஜனம், கிறிஸ்துவின் ரத்தத்தினால காணியாட்சிக்கு உள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலின்னு யார் சொன்னார் நமக்கு? அப்போ பேதுரு தான் நமக்கு அங்கே சொல்லியிருக்காரு பார்க்குறோம். அவர் யார்? கல்வி அறிவு இல்லாதவங்க பார்க்குறோம். அப்படின்னா இந்த 1 பேதுரு 1:4 கூட அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்காக விண்ணுலகில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. பரலோகத்தில் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காமா? பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்குன்னு யார் சொல்றா? அப்போ பேதுரு நமக்கு சொல்றதை பார்க்குறோம். இன்னொரு விஷயம் இப்போ படிக்கும்போது, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க? எனினும் அவர் மீது அன்பு செலுத்துறீங்க. நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்ம வந்து அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம யாருமே பார்த்ததில்லை. இல்லை, யாராவது கிறிஸ்துவை பார்த்துருக்கீங்களா? உணர்றோம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து எங்களெல்லாம் வந்து கிறிஸ்துவை காட்டுறன்னு சொல்லி தான் எங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதனால தான் வந்தோம். கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்தலான்னு தான் வந்தோம். இது வரைக்கும் பார்க்க முடியல. ஆனால் அப்போ பேதுரு சொல்றதை பாருங்க, நீங்கள் அவரை பார்ப்பதில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இதுதான் நாம் இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம். நம்ம மேன்மைக்கு அழைக்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? அவர் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பேதுரு மூலமா கற்றுக்கிறோங்க. இனி ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிச்சிடலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுங்க. பேதுரு வந்து என்ன விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. கடைசி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன விஷயம்? நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இந்த உறுதி நமக்கு வேணும். நம்முடைய நம்பிக்கை என்னவா இருக்கணும்? நம்ம அவரை பார்க்காமலே நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட சிநேகமா இருக்கணும், அன்பு செலுத்தணும். இந்த ஒரு விஷயத்தை வந்து பேதுரு நமக்காக இங்க விட்டுட்டு போயிருக்காருன்னு பார்க்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பாடிங்க ஒரு விஷயம் நடக்குது.
இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாசருவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. லாசருடைய மரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. படிங்க 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையில் போதும். அதாவது லாசரு, மரியாள், மார்த்தாள், இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க. சரிங்களா? இந்த லாசர் வந்து என்ன பண்ணுறாரு? வியாதி அடைகிறார். லாசர் யாருக்கு நண்பராக இருந்தான்னு பார்க்குறோம். பின்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நண்பராக இருந்தான்னு பார்க்குறோம். இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எங்கே இருக்கிறாரு? இப்போ இவங்களோட இல்லை. அது இந்த ஒரு விஷயம் எதுக்காக பார்க்குறோன்னா, ஒரு குடும்பத்தில் ஏற்படைய ஒரு இழப்பை கூட வந்து என்ன பண்ணுறாரு? அவர் சரி செய்கிறாருன்னு பார்க்குறோம். நமக்கு இழப்பு வருமா? இழப்பை நிறைய பேர் கடந்து போயிருப்போம். உறவுகள் இழப்பை கடந்து போயிருப்போம். ஆனால் நம்ம யாருடையவங்களா இருக்கிறோம்? அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம், அவருக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய மேன்மை காத்து முன்னாடி போகிறவங்களா இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இழப்பாயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஆறுதல் படுத்ததான் இருக்கு அவருடைய வார்த்தைகள். கரெக்டுங்களா? இங்கே வந்து ஒரு இழப்பை சந்தித்த ஒரு குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். வியாதியோடு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன பண்ணிருக்கலாம்? லாசருவை குணப்படுத்திருக்கலாம். முடியுமா? வியாதியோடு இருக்க எத்தனை பேர் அவர் குணப்படுத்துறாரு? ஆனால் வியாதி குணப்படுத்த எளிதா, மரித்தவரை உயிரோடு எழுப்புறது விசேஷித்தமானதா? அதான் ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? இப்போ வியாதியாக இருக்கீங்க, ஜெபம் பண்ணி சரியாச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அன்று அதோட இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாருங்க? லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. அதுக்காக அங்கே தாமதிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ யோவான் அதில் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த வியாதியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து தகவல் கொடுக்குறாங்க. படிங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், உங்களுடைய நண்பர் வந்து வியாதியா இருக்கிறாரு அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க. அவரிடத்திற்கு ஆள் அனுப்புறாங்க. ஏன்னா இவங்க சகோதரியா இருக்காங்க, இவங்க போக முடியாது இல்லையா? அதனால யாருக்கு அனுப்புறாங்க? ஆள் அனுப்புறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஆள் அனுப்புறாங்கன்னு பார்க்குறோம். நமக்கு உரிய இந்த வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? அடுத்து இல்லை, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பிளான் பண்ணுவோம்னா, கீழே தான் பார்ப்போம், பக்கத்தில் பார்ப்போம், சைடில் பார்ப்போம், யாராவது வருவாங்கன்னு பார்ப்போம், அது யாருக்கா ஃபோன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம செய்வோம். ஆனால் அங்கு மார்த்தாள் மரியாள் செய்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் அவருக்கு ஆள் அனுப்புறாரு. இந்த விஷயம் அவர்கிட்ட போகணும். அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா இழப்புகளிலும் நம்மளுடைய தொடர்பு யார்கிட்ட இருக்கணும்? கடவுளுக்கு நேரடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் நமக்கு உதவி பண்ணுவாரா? வசனம் இருக்குது, அவர் உதவி பண்ணுறதுக்கு விரைந்து வருகிறான்னு இருக்குது. அவர் விரைந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நாம் எப்படி இருந்தால் விரைந்து வருவார்? அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து என்ன பண்ணுவார்? விரைந்து வந்து நமக்கு உதவி பண்ணுவார். யார் மூலமாக அது எப்படியாவது அவர் உதவி பண்ண முடியும் நமக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? சகோதரர் ஆள் அனுப்பிச்சிடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே தாமதிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 5 வசனம் படிங்க. இயேசு மார்த்தாளிடத்தில் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பாருங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசரின் இடத்திலும் அன்பா இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில பின்னும் 2 நாள் தங்கினாங்க. ரொம்ப அன்பா தான் இருக்கிறாரு. யார்கிட்ட? மார்த்தாள் மரியாள்கிட்ட, அந்த குடும்பத்தில் ரொம்ப அன்பா தான் இருக்கிறாரு. ஆனால் தாமதிக்கிறாரு. அவரே என்ன அந்த வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க, அவங்கள்ட்ட வந்து ரொம்ப அன்பு வைத்திருக்காருன்னு சொல்றது. அப்படின்னா நமக்கு ஏற்படைய இழப்பு உடனே சரியாகுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இருந்து எடுத்துக்கணும். அங்கே ஆண்டவர் தாமதிக்கிறார், அன்பு வச்சுருக்காரு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு, அப்படி சொந்த ஜனம்னு சொல்லியிருக்கிறாரு, ஒரு மேன்மை கொடுத்துருக்காரு. சில நேரங்கள் தாமதப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இங்கே வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அங்கே தாமதப்படுத்துகிறாரு. இப்போ பாருங்க,
யோவான் அதிலே 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும்போது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின் 2 நாள் தங்கினார். பாருங்க 2 நாள் தங்குறாரு. விஷயம் கேள்விப்பட்ட பிறகு என்ன பண்றாரு? தங்குறாரு. நமக்கு ஒரு இழப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம அவர் நோய் கதறும் போது அவர் கேட்டிருப்பார்ல. ஆனால் உடனே பதில் வர்றதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப யோசிப்போம். அப்போ தான் நம்ம சிந்திப்போம், நம்ம கடவுள் நம்ம ஜபத்தை கேட்குறாரா, நம்ம அவருடைய அழைப்பு தான் இருக்கோமா, நம்ம சரியாக தான் இருக்கோமான்னு யோசிப்போம். இங்கே மார்த்தாளுக்கு மரியாளுக்கு என்ன யோசிச்சிருப்பாங்க பாருங்க. வியாதியாக இருக்குன்னு தகவல் சொல்லியும் அவர் வரவும் இல்லை, சகோதரன் மரித்தும் போயிட்டார். எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. அவங்கள பொறுத்த மட்டும் அதான் நினைப்பாங்க. அவங்க சகோதரிகள் என்ன நினைப்பாங்க? நாம என்ன பண்ணியிருக்கோம்? ரொம்ப அனுபவிச்சிருக்கோம் கிறிஸ்து மேல. கிறிஸ்துவும் நம்ம மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கிறார். ஆனாலும் சகோதரன் வியாதியாக சொல்லி வரல, மரித்த பிறகு வரல. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருப்பாங்க? ஒரு இழப்பு அதை ஈடு செய்யவே முடியாது. மரணங்கிற இழப்பு ஈடு செய்யவே முடியாது. என்னுடைய நண்பர் வயது ரொம்ப அதிகமான வயது இல்லை. மனைவி கூட்டிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க, இவர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. போகும்போது அவர் முதுகு தட்டி கையை பிடிச்சிருக்காங்க. அப்படியே அவங்களோட ஜீவன் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியும் அவர் அந்த இழப்புலேருந்து வெளியில் வரவே முடியல. அப்போ மரணங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் பார்க்குறோம். இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த சகோதரிகளுக்கு அது தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒருவேளை நீங்கள் நல்லா யோசிங்க, நம்ம உலகத்திலேருந்து நமக்கு எவ்வளோ பிரச்சனை நம்ம தாங்கிக்கணும். ஆனால் கடவுளுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இழப்பு தாங்க முடியாது. உண்மையா நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிக்கலையா? அதாவது நம்ம ஜெபம் பண்ணுறோம், சபைக்கு போகிறோம், வேதவசனங்கள் படிக்கிறோம், போதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது. அப்படிதான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம கடவுளுக்குள்ள இருக்கிறோம், கடவுள் நம்ம பார்த்துக்கிறார், கடவுள் நம்ம வழிநடத்தினார் நினைப்போம். ஆனால் நமக்கு ஒரு இழப்பு வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. அதே மாதிரி அந்த சகோதரிகளுக்கு வந்தது. ஆனால் ஏன் தாமதிக்காருன்னு யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும். யோவான் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. இதுக்கு 2 காரணம் இருக்குது. அதற்கு சீசர்கள், ரஃபி, இப்பொழுது நான் யூதர் உண்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். பாருங்க, இப்போ இந்த சீஷல் மேல இயேசு கிறிஸ்து அன்பு இருக்கா? இருக்குதா? மிகுதியா இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. சீஷன் மேல அன்பு இல்லாம இருக்க முடியுமா அவருக்கு? பேதுரு எப்படி விட்டு வந்தார் பாருங்க. தன்னோட உயிர் நாடியான படகு, ஜீவாதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அப்போ அவங்க மேல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கும்? அன்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நண்பர்னா ஒருத்தருக்கா ஜீவன் கொடுக்கதான் நண்பர். அப்போ அவங்க சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க தடுக்கிறாங்க இயேசு கிறிஸ்து. ஏன்னா சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து மேல தான் அன்பு இருக்கு. உண்மைதானே? ஆண்டவர் யாராவது தொட்டா என்ன நடக்கும்? பட்டை எடுத்து காதை பேதுரு என்ன பண்ணாரு? காதை வெட்டிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தொடவு கூட கூடாது. அந்த அளவுக்கு சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து சீஷன் மேலேயே அன்பு இருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அப்படின்னா இந்த சூழ்நிலையில சீஷர்கள் தடுக்கிறாங்க, நீங்க அங்கே போகக்கூடாது. ஏன்னா அங்கே போனீங்கன்னா கல்லறிஞ்சு ஏற்கனவே ஒருத்தரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதனால நீங்க போக வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலையை பாருங்க. ஒன்று, தன்னுடைய சிநேகிதன் என்ன பண்ணிட்டான்? வியாதியா இருந்து இறந்துட்டான். இன்னொரு பக்கம் தன்னுடைய அன்பான சிறுக்கன் நீங்கள் அங்கே போனால் நீங்கள் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க, அதனால போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. எதை கேட்குறது? ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் அவனோட இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணுறாரு பாருங்க. ஒரே நேரத்தில் தன்னுடைய சீஷர்களை என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். அதே நேரத்தில் தன்னுடைய நண்பனையும் உயிரோட எழுப்பணும் முடிவு பண்ணி அங்கே போராட பார்க்கணும். அதனால தான் ஆண்டோட இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில்,
நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க என்ன சொல்றேன்னா, நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதாவது சீஷர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா மரித்த ஒருத்தர் உயிரோடு எழுப்பும்போது சீஷருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்க இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அந்த தொடர்ந்து படிங்க. அப்பொழுது யோவான் 11:20 படிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தால், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். வேதனையில சொல்றாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காரு, இவரு சகோதரன் மரித்திருக்கவே மாட்டான். அது மட்டுமல்ல அவங்களுக்கு வேதனை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, வந்துட்டா என்ன நடக்கும்? வியாதியோட எழுப்ப முடியும். எழுப்புறதுக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. சரீரம் எங்க இருக்குது? கல்லறைக்குள்ள போயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ இவங்களுடைய வேதனை எப்படி இருக்கு பாருங்க, இந்த இழப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்களால தாங்கவே முடியல அந்த இழப்பு. அப்படின்னா இங்க என்ன அதோட இயேசு என்ன செய்தார் பாருங்க. அவங்க எத்தனை நாள் வந்து இந்த துக்கத்தில் இருந்தாங்க? 4 நாள். அதுக்கு முன்பாக வியாதி இருக்கும் போதே யாருக்கு அறிவிச்சிட்டாங்க, அதோட இயேசு ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு விஷயம், நம்ம சரியா போகும்போது, நமக்கு ஒரு இழப்பு வரும்போது, ஒரு வாரம் ஒரு கடவுளோட நமக்கு தொடர்பு இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சோர்ந்து போயிடும் இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? வரார். வந்து என்ன பண்றாரு? லாசர்வை உயிரோடு எழுப்புறாரு. ஒரு குடும்பத்தினுடைய இழப்பை வந்து என்ன பண்றாங்க? சரி செய்யறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய துக்கத்துல அவர் பங்கெடுத்துக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வேற எங்காவது கண்ணீர் விட்டுருக்கிறாரா? ஆனா அந்த இழப்புல வந்து என்ன பண்றாரு? அவர் கண்ணீர் விட்டான்னு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இழப்புலையும் என்ன பண்ணுவாரு? நம்ம தேடி வருவார். அவருடைய வார்த்தைகள் நம்ம கடந்து வரும். யார் மூலமாவது என்ன பண்ணுவார்? நம்மளுடைய இழப்பை சரி செய்ததற்கு எல்லாம் முயற்சி எடுப்பார். அதனால ஒரு வசனம் இருக்குது, அவர் உதவி செய்ய விரைவாக வருகிறார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நாம எப்படி இருக்கணும்? நம்ம அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கிற நாம எப்படி இருக்கணும்? நாம என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். ஏன்னா அவரோட இயேசு சொல்றாரு, நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி விசேஷமானவர்கள்? நம்மளுடைய சொந்த ஜனமா இருக்கு. எப்படி இருக்கிறோமா? அவருடைய கரங்கள்ல ரொம்ப விசேஷமா. 1 காசுக்கு விற்கப்படும் 2 அடைக்கலாங்கள், 1வது கீழே விழும் பிதாவுடைய சித்தம் இல்லை. அப்போ அதை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படிங்கிறார். அப்போ அவ்வளோ விசேஷமான நம்மை வந்து அவர் என்ன பண்றாரு? வழிநடத்த முடியும், பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும், நேசிக்க முடியும். ஆனா நாம எப்படி இருக்கணும்? அவருடைய சொந்த ஜனமா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல எப்படி இருக்கணும்? நம்முடைய அழைப்பை வந்து பாதுகாத்து நிதானமா பொறுமையா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ராஜரீக மேன்மை காத்துக்கொள்வது நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. நாம் அப்படி காத்து கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையோட முன்னாடி போகும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா இழப்புகளிலும், எல்லா பலவீனங்களிலும், எல்லா வியாதிகளிலும் அவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார். ஏன்னா அவருடைய சமாதானம் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த குடும்பத்தினுடைய இழப்புல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் செயல் நமக்கு தெரிய வருது. அவர் அங்க வராது. சரீரத்தை எடுத்துட்டு மார்த்தாள் மரியாள் எங்க போகல? இயேசு கிறிஸ்து போகல. நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துக்கு போகல, தகவல் சொல்றாங்க, அவ்வளவுதான். இவங்க இருக்கிற இருப்பிடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வர. இதுல நமக்கு என்ன புரியுது? நம்ம அவரை நோக்கி முறையிடும் போது அவரை நமக்கு வந்து உதவி பண்ணுவார். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையை நம்ம காத்துக்கொள்ளணும். தொடர்ந்து அந்த ஓட்டத்துல என்ன பண்ணலாம்? ரொம்ப கவனமாக ஓடலாம். பிதாவை தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.